ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட் வந்து காப்பாத்த 5 லட்சம் வந்து செலவு பண்ணியிருக்கா. ஆனா அதே ஹஸ்பண்ட் இன்னைக்கு அவள்ட்ட வந்து கேட்கறது என்னன்னு தெரியுமா? எனக்கு டைவர்ஸ் குடுத்துரு அப்படின்ட்டு தான். ஜெயில்ல இருந்தவன வந்து காப்பாத்துனது வந்து ரோஹிணி தான். ஆனா மனோஜ் எடுத்த டிசிஷன் தான் ரோஹிணிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா வந்து இருக்குது. லவ்வோட வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த ரோஹிணிக்கு கிடைச்சது ஃபீலிங்ஸ் மட்டும்தான். மனோஜ் ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றான். அதுக்கப்புறம் ரோஹிணி ஒரு கண்டிஷன் ஒண்ணு போடுறா. அது பாத்தீங்கன்னா விஜயோட ஃபேமிலிய வந்து அதிர வைக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. இதே நேரத்துல ஸ்ருதியோட லைஃப் வந்து சீரழிக்கிற ஒரு கொடூரமான டீம் ஒண்ணு ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது. எக்ஸ் லவரை வச்சுதான் ஸ்ருதி வந்து அழிக்கணும் அப்படின்ட்டு நீத்து வந்து பிளான் போட்டிருக்கா. சந்தோஷமா வாழணும்னு நினைச்ச ஸ்ருதிக்கு வெயிட்டிங்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா டேஞ்சர் தான். ஸ்ருதியோட லைஃப்ல எகெயின் நுழைஞ்ச அந்த டேஞ்சரஸான பர்சன் யாருன்னு தெரியுமா? இனி சிறைக்காட்சியில நடக்க போறது ஒரு சாதாரண ட்விஸ்ட் மாதிரி எல்லாமே இருக்காது. யாரோட லைஃபுமே பாத்தீங்கன்னா பழைய மாதிரி வந்து இருக்க போறதுமே இல்லை அப்படின்னு மட்டும் கிளியரா வந்து தெரியுது. இந்த 2 சம்பவம் சேர்ந்துதான் சிறைக்காட்சியில ரொம்ப பெரிய வெடிகுண்டை வந்து வெடிக்க போகுது. ஆனா ஃபைனலா வந்து ஃபீல் பண்ண போறது யாருன்னு தெரியுமா? ஒரு பக்கம் டைவர்ஸ் ஷாக்கிங்ல இருந்து இருக்கான், இன்னொரு பக்கம் பழி வாங்குற சதியில இருந்து இருக்காங்க. ஒரு டைவர்ஸ், அதே மாதிரி ஒரு 5 லட்சம் ரூபாய் டீல், பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு திங்கிங்ல இருக்கிற ஒரு பொண்ணு, அதே மாதிரி எக்ஸ் லவர். இந்த 4 விஷயம் சேர்ந்துதான் இந்த சிறைக்காட்சியில பாத்தீங்கன்னா இது வரைக்குமே இல்லாத ரொம்ப பெரிய புயலை வந்து கிளப்ப போகுது. ஆனா அந்த புயல்ல வந்து சிக்க போறது யாரு அப்படின்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். ஒரு பக்கம் லவ்வுக்காக போராடுற ரோஹிணி, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பழிவாங்க துடிக்கிற நீத்து. ஆனா இந்த 2 பேர் இருந்து எடுத்த முடிவு தான் மனோஜ் அண்ட் ஸ்ருதியோட லைஃப் வந்து தலைகீழ வந்து மாத்த போகுது. இனி சிறைக்காட்சியில நடக்க போறது பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண டிராமா மாதிரி எல்லாம் இருக்காது. உயிர், ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி பழி வாங்குறது, இப்படி எல்லாமே கலந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது. இந்த சீரியல் இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு நிறைய டேர்னிங் பாயிண்டோட தான் வந்திருக்குது. குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மனோஜ் அண்ட் ரோஹிணி ரிலேஷன்ஷிப்ல வந்திருக்கிற நியூ ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ருதியோட லைஃபையே வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு நீத்து போடுற சதி திட்டம் தான் வந்து ஷாக்கிங்கா இருக்குது. ரீசெண்ட் எபிசோட்ல மனோஜ் வந்து பணம் கொடுக்கறதுக்காக வேண்டிய ரோஹிணியோட வீட்டுக்கு வந்து போயிருப்பான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் மனோஜ் வந்து ரோஹிணியோட வீட்டுக்கு வந்திருக்கான். ஆஸ் யூஷுவலா வாசல்ல நின்னுட்டு வந்து பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு வந்து சொல்றான். ஆனா ரோஹிணி வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஏன் வாசல்ல நிக்கிறீங்க, உள்ள வாங்க அப்படின்னு வந்து கூப்பிடுறான். அங்க நடந்தது வெறும் சாப்பாடு சீன் மட்டும் இல்ல, ஒரு வைஃபோட பிரேக் ஆன ஹார்ட்டும் தான். வீட்டுக்குள்ள போன மனோஜுக்கு வந்து அவ கையால வந்து குக் பண்ணனதை வந்து பரிமாறா. வேற வழி இல்லாம மனோஜ் வந்து உட்கார்ந்து சாப்பிடுறான். அப்போ மனசு உடைஞ்சு போய் ரோஹிணி ஒண்ணு சொல்றா. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இப்படி நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உங்க அம்மா வந்து என்ன அவமானப்படுத்தின நாள்ல இருந்து வெளியே வர முடியல அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து சொல்லிட்டு இருக்கா. ரோஹிணி இந்த மாதிரி வந்து சொல்லும்போது அவ அனுபவிச்ச அவமானம், தனிமை எல்லாமே வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து தெரியும். உங்களுக்குமே அப்படிதான் வந்து ஃபீல் ஆயிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். விஜயை வந்து அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் அவரோட லைஃப் வந்து டோட்டலாவே மாறிடுச்சு அப்படின்றது ரோஹிணியோட ரொம்ப ஃபீலிங்ஸோட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கா. இந்த சீனை வந்து பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம்னு பாத்தீங்கன்னா, மனோஜ் வந்து மனசு மாறிடுவான் அப்படின்ட்டு தான் நம்ம நினைச்சோம். ஆனா நடந்தது பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனோஜே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி வந்து ரிக்வெஸ்ட் பண்றா. ரோஹிணி ஒரு புது லைஃப் வந்து கனவு காண்றா. நாம 2 பேருமே தனியா ஒரு வீடு எடுத்துட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு ஆசையோட வந்து சொல்றா. ஆனா மனோஜ் வந்து அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணாம என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அம்மா இது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு அப்படின்னு டைரக்டா வந்து சொல்றான். மனோஜ் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் ரோஹிணிக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்குது. லவ்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ரோஹிணிக்கு அவரோட ஹஸ்பண்ட் டைரக்டா அவள்கிட்ட வந்து டைவர்ஸ் கேட்டப்போ எந்த அளவுக்கு பெயினா இருந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பெயின் தான் நம்மளையும் வந்து ஃபீல் பண்ண வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா அதுக்கு ரோஹிணி அழுதுட்டே உடனே வந்து அக்செப்ட் பண்ணல. அவ வச்ச கண்டிஷன் தான் இப்ப கதையோட ரொம்ப பெரிய ட்விஸ்டா வந்து இருக்குது. ரோஹிணி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உன்னை வந்து ஜெயில இருந்து வெளியே எடுக்க நான் 5 லட்சம் ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்கேன். அந்த பணத்துக்காக இன்னும் வட்டி கட்டிட்டு தான் இருக்கேன். அந்த 5 லட்சத்தை வந்து திருப்பி கொடுத்தா உனக்கு வந்து உடனே வந்து டைவர்ஸ் கொடுத்துறேன் அப்படின்னு அதிரடியா வந்து அவளோட கண்டிஷனை டைரக்டா செக் வைக்கிறா. இது வரைக்குமே ரோஹிணியை வந்து வீக்கா பார்த்தவங்களுக்கு இந்த சீன்ல அவளோட கரேஜ் வந்து அமேசிங்கா தான் வந்து இருக்குது. விஜயோட ஃபேமிலி நினைச்ச அளவுக்கு ரோஹிணியை வந்து ஈஸியா வந்து வெளியே போக போறதெல்லாம் இல்லை அப்படின்னு கிளியர் கட்டா வந்து தெரியுது இவ பேசினதுக்கு அப்புறம். இதை கேட்ட மனோஜ் வந்து ஃபியூ மினிட்ஸ் அப்படியே வந்து சைலண்டா வந்து உட்கார்ந்துருக்கான். ஃபைனலா அதுக்குமே வந்து ஓகே அப்படின்னு வந்து சொல்லிட்டான். ஸோ இனி மனோஜ் அண்ட் ரோஹிணி ரிலேஷன்ஷிப் வந்து உண்மையிலேயே வந்து முடிவுக்கு வரப்போகுதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் வந்து நமக்கு வரும். இவங்க இந்த மாதிரி பேசுனதுக்கு அப்புறம் நமக்கு கண்டிப்பா நமக்கு அந்த மாதிரி தான் வந்து தோணும். இங்க ஒரு குடும்ப பிரச்சனை வந்து ஓடிட்டு இருக்குது. அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டேஞ்சரஸ் இன்சிடென்ட் வந்து நடக்க போகுது. ஸ்ருதியோட லைஃப் வந்து ஸ்பாயில் பண்றதுக்காக வேண்டி இன்னொரு பெரிய சதி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரவி மேல பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து நீத்து வந்து ஆசை வச்சிருக்கா. அதனால இப்ப எல்லாம் மீறி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கா. அதுக்காக அவ மீட் பண்றது யாருன்னு தெரியுமா? ஸ்ருதியோட எக்ஸ் லவர் பிஜு தான். ஒரு ரெஸ்டாரண்ட்ல நீத்து வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்ருதியோட எக்ஸ் லவருக்காக வேண்டிதான். இவன் ஒரு சாதாரண எக்ஸ் லவர்லாம் இல்ல. ஸ்ருதி வந்து ஒன் சைடா வந்து லவ் பண்ணிருக்கான். லவ் வந்து அவர் ரிஃப்யூஸ் பண்ணனால ஆசிட் வீசுற அளவுக்கு வந்து போயிருக்கான். அதுக்காக தான் 2 வருஷம் வந்து ஜெயில இருந்திருக்கான். இப்பதான் ஜெயில இருந்து வெளியில வந்திருக்கான். இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான பர்சனை வந்து தேடி போய் தான் நீத்து வந்து மீட் பண்ணிருக்கா. எவ்வளவு டேஞ்சரஸான பிளான் எல்லாமே வச்சிருக்கா அப்படின்னு நினைச்சாலே பயமா தான் இருக்குது. அவன்கிட்ட தான் ஒரு ஷாக்கிங்கான டீல் ஒன்று போட்டுட்டு இருக்கா. சிந்தாமணியை விட மோசமான ஒரு பிளான் தான் அது. நீத்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றதை நீ செஞ்சா ஸ்ருதி வந்து உனக்கு கிடைக்கும்
கிடைப்பா, அதே மாதிரி ஸ்ருதி உனக்கு கிடைச்சிட்டாருன்னா ரவி எங்கிட்ட வந்துருவான் அப்படின்னு சொல்லி அவரோட செல்ஃபிஷ் ரீசனுக்காக வேண்டி ஒரு டேஞ்சரஸ் பர்சனை வந்து எகெயின் தூண்டி விட்டுட்டு இருக்கா. அப்படியே இன்னும் அடிஷ்னலா வந்து என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஸ்ருதியோட உயிர் மாதிரி இருக்கிற ரெஸ்டாரண்ட்டை எப்படியாவது வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கா. நீத்து சொன்ன பிளானுக்கு பிஜுக்குமே வந்து இம்மிடியா ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறான். ஸ்ருதிக்கு வந்து வெயிட்டிங்ல இருக்கிற டேஞ்சரஸ் பிளான் எதுவுமே வந்து தெரியாது. மோசமான பேக்ரவுண்ட்ல இருக்கிற பிஜு பாத்தீங்கன்னா எகெயின் ஸ்ருதியோட லைஃபுக்குள்ள நுழைஞ்சு நம்மள வந்து பதற வைக்க போறான். நீத்துவும் பிஜுவும் சேர்ந்து தீட்டுற இந்த பிளான் வந்து சக்சஸ் ஆகுமா? ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட் உண்மையிலேயே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? ரவி அண்ட் ஸ்ருதி ரிலேஷன்ஷிப்புக்குள்ள பாத்தீங்கன்னா எகெயின் புயல் வரப்போகுது. மனோஜ் உண்மையிலுமே வந்து ரோகிணிக்கு 5 லட்சத்தை கொடுத்து டைவர்ஸ் வந்து வாங்க போறானா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டினோட தான் இந்த சீரியல் வந்து மூவ் ஆயிட்டு இருக்குது. நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் வந்து ரவி அண்ட் ஸ்ருதியோட லைஃப் வந்து கொஞ்சம் அமைதியா வந்து போயிட்டு இருக்குது. ஆனா இப்போ அந்த அமைதியை உடைக்கிற மாதிரி தான் நீத்து அண்ட் பிஜு டீம் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. ஒரு பக்கம் டைவர்ஸ் டிராமா, பழிவாங்குற சதி, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உயிருக்கே வந்து ஆபத்தா மாறி இருக்கிற எக்ஸ் லவர் அப்படின்னு சிறடிக்காசி சீரியல் பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து டேர்னிங் பாயிண்ட் ஸ்டேஜுக்கு வந்து ரீச் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ரோஹிணியோட டியர்ஸ்க்கு வந்து ஜஸ்டிஸ் வந்து கிடைக்குமா, இல்ல மனோஜ் உண்மையிலேயே 5 லட்சத்தை கொடுத்து அவளை வந்து விட்டு பிரிஞ்சு போயிடுவானா? ஒரு சைன் மட்டும் போட்டா போதும் ரோஹிணியோட மேரேஜ் லைஃபே வந்து முடிஞ்சிடும். ஹஸ்பண்டை வந்து ஜெயில இருந்து காப்பாத்தி இப்ப அவ வந்து லோன்லயே வந்து நின்னுட்டு இருக்கா. அதை விட பயங்கரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீத்து தூண்டனதுக்கு அப்புறம் பிஜு எகெயின் ஸ்ருதியோட லைஃப்ல வந்து என்ன செய்ய போறான்? ஒரு தப்பான முடிவுனால ஸ்ருதியோட லைஃப் வந்து இப்போ டேஞ்சரஸ்ல வந்து இருக்குது. லவ்வுக்காக போராடின ஸ்ருதி பாத்தீங்கன்னா எகெயின் டேஞ்சர்ல தான் இருக்கான். ஆனா லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் மாத்த போகிற அந்த ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அதுன்னு தான் தெரியல. ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் எபிசோடோட ரொம்ப பெரிய சஸ்பென்ஸே. இவங்களோட லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் நடக்க போற சம்பவம் தான் நம்ம மனசையும் வந்து உழுக போகுது. அந்த உண்மை வந்து வெளியில வரும்போது நம்ம யாருனாலுமே வந்து நம்பவே முடியாத அளவுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ அது என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.